அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் ALSANA தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடவும். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் தான். வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நான் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரிக்காட்டு இது நான் குவைத்தில் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஹெட்ஃபோனு இந்த இயர்ஃபோன் ப்ளூடூத்து வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்துச்சு. கேட்டிருந்தேன், ஆன்லைனில் கேட்டிருந்தேன். என் நண்பன் தான் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று செஞ்சோம், இன்றைக்கி வந்துருச்சு. அதான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த கம்பெனி தான் ட்ரிக்காடு, குவைத்தில் இருக்குது. இதோட விலையை வந்து நான் போய் விசாரித்தேன் ஒரு இடத்துல. 9.5 கேடி சொன்னாங்க. ஒரு இடத்துல போய் விசாரிச்சு ஒரு ஷாப்பில். அதுக்கப்புறம் வந்து நான் 7 கேடி கேட்டேன். 7 கேடி கேட்ட பிறகு அவர் சொன்னார், இதுமாரி இது பண்ணுறோம், நீங்கள் வந்து 7 கேடிக்கெலாம் கேட்குறீங்க. இப்போ வந்து ரோலக்ஸ் கார் பேர் ஒன்று சொன்னார். 50 லட்ச ரூபா காரை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, இந்தமாரி இது பண்ணுறது என்னென்னா, நான் என்ன வாங்க வந்தனோ அதுக்கு தான் பட்ஜெட் போட முடியும், நீங்கள் சொல்கிற விலைக்கு நான் பட்ஜெட் போட முடியாதுல்ல அப்படின்னாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தமாரி நீங்கள் வந்து என்னது, நான் யார் ஏழ்மை யார் பணக்காரன் நான் பார்க்க முடியாது, நான் பொருள் வச்சு விற்க தானே முடியும் அப்படின்னாரு. அப்படி சொல்லியிருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், என்னோடய பட்ஜெட் வந்தேன், இது காணும், ஆனால் இதோடைய விலை 7 தினார் நான் தரீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை தர முடியாது, இது ஒரு 9.5 கேடி ஒரிஜினல் அப்படி இப்படின்னாரு. எம்ஐ கம்பெனி, சரியா, உள்ள இது இயர்ஃபோனு. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, சரி நான் போய் ஆன்லைன் தேடி பார்த்தோம். இந்தமாரி இங்கே ட்ரிக்கார்டுன்னு இருக்குது ஒரு கம்பெனி, ஆன்லைன் இது எல்லாம் அவங்க மொத்த வேலையை இது பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமாரி சரி செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு போய் கேட்டால் விலையை பார்த்தா 5 தினாரு எவ்வளோ வச்சு 900 எவ்வளோ போட்டிருக்கான், 5 தினாரு 990 காசு, குவைத்து காசு. அதாவது சார்ஜோடு பார்த்தோம்னா 7 தினார் மொத்தம். அப்போ அவன் சொன்னது 9.5 கேடி அவர் சொன்னார். 9.5 கேடி சொன்னார், நான் 9 கேடி சொன்னார். அப்புறம் லாஸ்ட்டாக தரேன்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் கேட்டேன் 7 கேடி கேட்டேன். 7 கேடி கரெக்டாக கேட்டிருக்கேன் பாருங்கள், சார்ஜோடு சேர்த்து 7 கேடி. நம்மளே அந்த கடைக்கு போயிருந்தோம்னா 6 கேடிக்கு வாங்கியிருக்கலாம். அப்போ பார்த்து கவனமாக நம்ம வந்து தேடி வாங்கணும். இல்லைன்னா நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டுருக்காங்க. அதனால் கரெக்டாக இருக்கும். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை என்னோடய முதல் அன்பாக்சிங். கண்டிப்பாக பாருங்கள், எப்படி நல்லா இருக்கா பாருங்கள். ப்ளூடூத்து சூப்பராக இருக்குது, மாடல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். இதான் பில்லு. நான் ஏற்கனவே பின்ன பிரிச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிது, சரி நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. இதான் பில்லு. இந்த பில்லு தான் வந்துச்சு நம்மளுக்கு. வேலை போட்டிருக்கா, வேலை போட்டு பார்த்தீங்களா இல்லையா? வித்து சார்ஜ் எப்படி? அப்போ 9.5 தினார் கொடுத்து, அது வேறு குறைச்சி தான் 9.5 தினார் சொன்னாராம். 9 கேடிக்கு வேறு தரேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் 7 கேடிக்கு தாங்கணும், முடியவே முடியாதுனாரு. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம நினச்சது கரெக்டாக வந்து கிடச்சிடுச்சு. எல்லா போலும் இறைவனுக்கு. இப்போ நான் வந்து திருக்கி எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன். இதுதான் அந்த பாக்ஸு. நல்லா சூப்பராக இருக்குது. ஆண்களுக்கு பிடிச்ச கலர், நீல கலரும் வெள்ளை கலரும் சேர்ந்து கலந்துருக்கு. சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் கம்பெனி, எம்ஐ கம்பெனி. பார்த்துக்குங்க, நல்லாயிருக்கா? இதுலேயே வந்து காப்பியெலாம் வருது, டூப்ளிகேட்டு. எம்ஐ ட்ரூ ஒயர்லெஸ்ஸு, ஏன் பேசிக் எஸ்ஸு. அப்புறம் என்ன போட்டிருக்கு, சார்ஜிங் கேஸ் ப்ளூடூத் 5.0, இண்டிபெண்டன்ட் ஒயர்லெஸ் டிஸ்ஸிங்.
ஓகே, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? எப்படி நல்லா இருக்கா இது? இப்படி போகுது. ஏன்னா இங்கே நான் வேலை பார்க்குறேன் வெளியில் குவைத்தில். எல்லாம் ரூமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க கண்ணா பண்ணான்ட்டு. அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம பாக்ஸிங் போட முடியாது. இதான் என்னுடைய அடுத்த யூடியூபரு முபீனே. இது எப்படி நல்லா இருக்காது? ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? ஏன்னா ஒத்த கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒத்த கையில் தான் எடுக்க முடியும். அதனால் நீங்களே பாருங்கள், சீக்கிரமாக பண்ணுவோம். ஏன்னா அதிகமான டைம் எடுத்தோம்னா ஒரு மக்கள் பார்க்க மாட்டாங்க. வாங்க டைட்டாக இருக்குது. ஓகே, பண்ணிட்டோம். இங்கே நிறைய சவுண்டாக இருக்கும். ரூமில் 4-5 பேர் இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதிகமாக. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம நாட்டுக்காரங்களும் கிடையாது. என்ன பண்ணுறது? இந்த பாக்ஸ் தான் இதில் வித் சார்ஜரோடு வந்திருக்கு. இதுதான் பாக்ஸு, வாஸ்கல்டேஜ். இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக, எம்ஐ கேட்லாக்கு. ஓகே, பாக்ஸிங் இது நல்லா இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது உள்ளே ஒரு கேட்லாக் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது இதில். அதுக்கு இது என்னமோ இயர்ஃபோனுக்கு வந்து அந்த இது ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, காணா போயிடுச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு. இது இதுதான் அது, காணா போயிடுச்சுன்னா போட்டுக்கலான்ட்டு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இதை பிரிச்சுடுவோம். இதை பிரிக்கிறது போலுக்கு. இது இப்படி தான் திறக்கணும் போல தெரியுது. பார்த்துக்கங்க, இப்படி தான் திறப்பாங்க. அப்புறம் சார்ஜ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சார்ஜ் கொடுக்கல. சார்ஜ் நம்ம தான் போட்டு, கேபிளும் கொடுக்கல, சார்ஜரும் கொடுக்கல. நம்ம தான் வந்து சாம்சங் கேலக்ஸி இந்த சாம்சங் கேபிள் அதுதான் இது போய் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஆமாம், இது கொடுக்கல, சார்ஜர் கிடையாது, கேபிள் கிடையாது. இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நண்பன்கிட்ட தான் கேட்கணும், என்னென்னு பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கா? சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் போட்ட பிறகு தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னு பார்க்குறேன். நண்பர்களே, நான் இதை உபயோகப்படுத்தி பார்த்தேன், நல்லாயிருக்கு. நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள். இது எப்படி இருக்குங்கிறத என்னோடய கருத்துரை பதிவில் தெரிவிங்க. நன்றி. ஒன்றாக பயணிப்போம், ஒற்றுமையாக முன்னேறுவோம்.